உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கொங்கு அரசியல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் குறிப்பாக கொங்கு மண்டலத்திற்கே ஒரு அருவருப்பான நாளாக ஒரு கரும்புள்ளியாக மாறி இருக்கிறது திரு விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம். நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டம், இந்த மக்கள் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா, இத்தனை ஆண்டுகள் நமக்கான மாற்றமே இல்லையே என்ற எண்ணத்தோடு திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிருக்கலாமோன்னு கருததான் முடியுதே தவிர அது உண்மைன்னு சொல்லி நம்பவும் முடியாது. காரணம் என்னன்னா, இப்படி வந்தார் திரு விஜயகாந்த். அவரை இந்த மக்கள் இழந்தோம். விஜய் அவர்களோடு ஒப்பிடவே முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவர் விஜயகாந்த், அதை மறுத்து விடவே முடியாது. தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டே போனா அந்த ஆள் வாழும் போதே அதே மாதிரிதான் நடிகராக நடிக்கும் போதும் தான் என்ன உணவு சாப்பிட்றாரோ அதைத்தான் ஒரு சாதாரண லைட்மேன் கூட சாப்பிடணுங்கிறது அவருடைய எண்ணம். அதைத்தான் அந்த ஆள் செஞ்சான். அத்தகைய ஒரு சிறப்பான மனிதர் திரு விஜயகாந்த். தான் சொத்துக்கள், இந்த சுகங்கள்ல இருந்து எல்லாத்தையும் இழந்தார். ஆனா நம்ம விஜய் அப்படிலாம் கிடையாது. வந்தாலே தனி விமானம் தான். சென்னையில இருந்து கிளம்பி அவர் எங்க போனாலும் தனி விமானத்துல பக்கத்துல இருக்கிற ஏர்பேஸ்ல போய் தான் இறங்குவாரு. ரோடு அதெல்லாம் வரமாட்டாங்க, அவரு டயர்ட் ஆயிடுவாரு. மன்னர் இல்ல, மன்னர் பரம்பரை இவரு. மத்தவனுக்கு உனக்கு என்னையா வித்தியாசம்? உங்ககிட்ட என்ன மாற்றத்தை நாங்க காண முடியும்? இதுக்குதான் மீண்டும் மீண்டும் நம்ம தொண்டை தண்ணி வத்த கத்துறோம். என்ன கத்தணும்? ஒரு காணொலி கூட இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம். சினிமா நடிகர் பின்னாடி போய் தொலையாதீங்கன்னு சொல்லி. ஒவ்வொரு சமூகத்திலையும் நீ எடுத்துக்கிற ஒவ்வொரு கொள்கையிலையும் ஒவ்வொரு தலைவன் இருக்கிறான். அவன்லாம் தன்னுடைய வாழ்நாளையே இதுக்காகவே செதுக்கி வாழ்றான். அந்த தலைமை முன்னாடி எவனுமே போறது இல்லை. அதுலயே பிராடு இருப்பான், அவன் முன்னாடி தான் எல்லாம் போவான். பிராடு பின்னாடி தான் எல்லாம் போவான். இப்படி எல்லாம் ஒரு அவமானத்தின் உச்சமாகவே நாம் இதை எல்லாம் கருத வேண்டி இருக்கிறது. 36 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் லீவ் விட்டது, முன்பே குறிப்பிடப்பட்ட ஸ்கூல் லீவ் விட்டது பெரிய பிரச்சனை. ஸ்கூல் லீவ்ல எல்லாம் வா விஜய் பார்க்க போலாம், அதை பார்க்க போலாம்னு சொல்லி இந்த குழந்தைங்க எல்லாம், இந்த பெண்கள் பெரும்பாலும் விஜய் ஃபேன் இல்ல, ஆண்கள்லயும் பலர் இருப்பாங்க, நான் உட்பட. விஜயோட நடனம், அந்த நடிப்புக்கு நாம் ஒரு ஃபேன். அந்த திரைத்துறையில இருக்கும்போது அவர் எனக்கு பிடிக்கும். ஒரு நடிகர் துறையில எனக்கு பிடிக்கும். ஒரு போராட்டக்குள்ள தலைவனா எனக்கு இவரை பிடிக்கும். சோ அப்படியான நம்மை வகுத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்படியான ஒரு சூழலுக்கு போகாம எனக்கு பிடிச்ச நடிகர் அவர் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன், என் தலைவன் தான் எனக்கு எல்லாமே. இப்ப ஆம்புலன்ஸ் உள்ள வருது, விஜய் ஆம்புலன்ஸ்ல நம்ம கூடி கட்டி இருக்குது அப்படின்றான். என்னையா பேசுற மேடையில் நின்று? நாமக்கல்ல சுப்ராயன் அவர்களை பற்றி பேசினீர்கள். சுப்ராயன் யாருனாவது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய நில சுகாந்தார், அனைத்தையும் துறந்தான் இந்த மக்களுக்காக. ஒரு ஒப்பற்ற தலைவன், எத்தனையோ தியாகங்களை செய்தவர். ரைட், அவர் பத்திலாம் பேசுறீங்க. ஆனா நீங்க என்னத்த பண்ணி வச்சிருக்கிறீங்க கரூர்ல? மத்தியானம் போக வேண்டிய நீங்க கரூருக்கு நைட்டு போறீங்க. இதெல்லாம் 1980 இல்ல நீங்க என்ன எம்ஜிஆரா? என்ன மனநிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு அதிமுக திமுக கூட்டம் வருதுன்னா அங்க கிளை செயலாளர் இருப்பான், அந்த கிளைக்கு மேல ஒன்றியம் இருப்பான், அந்த ஒன்றியத்துக்கு மேல மாவட்டம் இருப்பான். அப்படியே வரிசையா வரும். அதிகபட்சம் தண்ணி போட்டு போவோம், அவ்வளவுதான் செய்வானே தவிர ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். உங்களை பார்க்க வரதெல்லாம் இந்த டூரிஸ்ட் கூட்டம் மாதிரி தானே. சும்மா பார்த்துட்டு போன ஒரு நடிகர் வர ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு வர கூட்டம். அத்தனையும் அப்பாவி இளைஞர்களும். பார்க்கும் போதே கலங்காத இதயம் கூட கலங்கி நிற்கும். அருவருப்பின் உச்சமாகவே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கேரள சூப்பர் ஸ்டார் திரு மம்முட்டி அவர்கள் ஒரு காணொலியில சொல்லியிருந்தாரா, நீங்களாம் சினிமாவுக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நக்கலா, எங்கள் தலைவர்கள், எங்கள் மக்கள் திரைத்துறையிலிருந்து தலைவனை தேடுவதில்லைன்னு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஸ்லிப்பர் ஷாட், அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவது நம்ம மக்களுக்கு ஒரு அருவருப்பான ஒரு எண்ணம் வரக்கூடாதா? பக்கத்து தோட்டமா, பங்காளி சண்டையா? ஒண்ணுமே கிடையாது. ஒழுங்கா செய்தா பாராட்ட போறோம், அவ்வளவுதான். தமிழ் உச்சரிப்பு மட்டும்தான் வரலன்னு நினைச்சோம். சப்ஜெக்ட் தான் தெரியாது, பார்த்து படிக்கிறாரு நினைச்சோம். அது எல்லா தலைவரும் இருக்கிறதா, அப்புறம் போக அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா அரசியலின் அடிநாதமே தெரியாம இருக்கார். உண்மையா இது ஒரு அருவருப்பின் உச்சம் தான். அவங்க பின்னாடி போறவன்லாம் முதல்ல உன்ன நீ கண்ணாடி மூஞ்ச பார்த்து கேள்வி கேள். உனக்காக உண்மையா போராடக்கூடிய இயக்கங்கள் யாரு? நீ தலித் சமூகமா? தலித் தலைவர்கள் எத்தனை பேர்? நீ தமிழ் தேசிய சிந்தனைவாதியா? தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனை பேர்? களத்தில் நிக்கிறான்? உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தேசிய நீரோட்டம் கொண்டவனா? தேசியத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கான்? பொது உடைமை சித்தாந்தவாதியா? கம்யூனிஸ்டுகள் எத்தனை போராட்டவாதிகள்? நீ சமூகம் சார்ந்து சிந்திப்பாயா? ஒவ்வொரு சமூகத்தையும் எடுத்துக்கோ, எத்தனை தலைவர்கள் முன்னாடி நிற்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு கூத்தாடி உனக்கான மாற்றத்தை கொடுத்து விடுவான் என்று நம்புகிறாயே, இது அந்த ரைட், அப்படிதான் இருக்கட்டும். அவனுடைய போராட்ட குணம் என்ன? அந்த கூத்தாடி எத்தனை பிரச்சனைக்கு நின்றுருக்காரு? அவருடைய தனிப்பட்ட குணம் என்ன? விஜயகாந்த் அவர்கள்லாம் இருந்தாருன்னா தான் என்ன சாப்பிடணுமோ அதான் ஒரு லைட்மேன் கூட சாப்பிடணும் பாரான். அந்த மாதிரி ஒரு மனிதன்.
அட்லீஸ்ட் இவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமாவது உண்டா? முதலாளித்துவ சித்தாந்தம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இவர் உனக்கு என்ன செய்து விடுவார் என்று முதலில் சிந்தித்து தொலையுங்கள். இல்லைங்க, நான் வந்து விஜய் ஃபேனுங்க, விஜய்க்கு ஓட்டு போடாம எப்படிங்க? ஏடா அவன் நடிகன்டா. ஒரு ஹோட்டல்ல உனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சாப்பிடுற, உன்னை அந்த ஹோட்டல்கார அவனுக்கே ஓட்டு போடுவியா? எப்படி அது ஒரு தொழிலோ அதை போல அது கேவலமான தொழில் இல்லை எதுவுமே. அது ஒரு தொழில், புனிதமான தொழில். அதே போலவே நடிப்பதும் ஒரு புனிதமான தொழில், அவ்வளவுதான். கூத்தாடுவதும் ஒரு புனிதமான தொழில். அந்த தொழிலுக்காக மட்டுமே அவர்களை நாம் தலைவனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதன் விளைவு கரூர் போலதான் இருக்கும். தயவு கூர்ந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர் கூட்டங்களே, சிந்தித்து செயல்படுங்கள். இது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். இது குடிச்சு செத்தான் ஒரு 80-100 பேர். அதுவும் இதுவும் சமம் தான். அவன் ஒரு போதையில சாவறான், இவனுங்களும் ஒரு போதையில தான் செத்துருக்கானுங்க. நடிகர் என்ற போதை, அவரை பார்த்துடணுங்கிற வெறி. ஆனா பேசிட்டு இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணுமே அவ்வளவு பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போகுது. ஆனா அங்கிட்ட இருந்து நாங்க எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்ல. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க விடணும்? நாங்க இந்த கேள்வி கேட்கல, ஒரு தொண்டரா கேள்வி கேட்கல. ஒரு பெரிய லேடிஸ் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுமே இந்த கேள்வியை கேட்கறாங்க. யாருமே இல்லையா? எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை வாட்டி போயிட்டு இங்கிட்டு போகுது? இதோட 10 வாட்டி போயிட்டு, இதோட 10 வாட்டி போயிருச்சுன்னா 10 ஆம்புலன்ஸ் போயிருச்சு. எதுக்கு இவ்வளவு இடையூறு? கூப்பிட்டாருனே, ஒரு 2 பேஷண்ட் இருந்தாங்க. நாங்களும் அங்கே இருந்தா வந்தோம். அதே இடத்துல தான் க்ரௌடு, அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டணும். அங்கே இருந்தா நாங்களும் வெளியில வந்தோம். அந்த பேஷண்ட் 2 பேரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கிட்டு போய் எடுத்து பாருங்க, வீடியோலாம் எடுத்து பாருங்க. அங்கிட்டு போற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது. யாருமே இல்லை, உள்ள யாருமே இல்லை. வேணும்னே இது பண்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கலைக்கிறோம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்குறதா இது வேணாம், எதுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்றாங்க. வேணும்னே கண்டிப்பா வருவாரு. அவரு தானே கண்டிப்பா வருவாரு. இடையூறு பண்ணாலும் கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. ரொம்ப மனவழியோடு இந்த காணொளிகளை பதிவு செய்து வருகிறோம். ஒரு தீரமிக்க இந்த கூட்டம், பல பண்பாடுகளையும் நாகரிகத்தையும் கொண்ட இந்த தமிழ் சமூகம் இன்று வெக்கி தலை குனிந்து நிற்க வேண்டிய அவல நிலைக்கு ஏற்படுது. இந்த இந்திய துணைக்கண்டமே நம்மை பார்த்து வியந்த காலங்கள் போய், நம்மை பார்த்து ஏன்னா ஒரு நடிகன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு போய் பல பேர் சாவணுமான்னு சிரிப்பான். அத்தகைய சூழலை ஏற்படுத்தி விட்டீர்களே என்ற ஒரு அவலத்தோடு இந்த காணொலியை முடிக்கிறோம். இது யாரையும் புண்படுத்துவதற்காக இல்ல. உங்கள் காலில் விழுந்து நாங்கள் கேட்பதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இனமான உறவுகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனையில் இருந்தாவது உங்களுக்குள் ஒரு எழுச்சி துளிர் விடாதா என்ற ஏக்கத்தோடு இந்த காணொலியை முடிக்கிறோம். நன்றி. இந்த காணொளிகள் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.